புதுசா இவன் சட்டிங்கையுமா நிக்கிறான்னு பாக்காதீங்க. இன்னைக்கு நான் வந்துட்டு ஈஸியா, ரொம்ப ரொம்ப ஈஸியா மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு நான் சொல்லித்தரேன். வெல்கம் பேக் டு கோவை ஃபுட் வ்ளாக். இங்க என்னன்னா, இப்ப இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு எங்க அம்மா சொல்லி தருவாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே எடுத்திருக்கேன். தக்காளி ஒன்று இதெல்லாம் வணக்கிட்டு அரைச்சிக்கிறதுக்கு. இது என்ன பொடி? மல்லித்தூள், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், அப்புறம் தேங்காய் சீவனது. ஓகே, இதெல்லாம் எடுத்திருக்கோம். இதெல்லாம் எடுத்து வணக்கிட்டு அரைச்சிடணும். ஓகே 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 இதெல்லாம் வந்து சப்புன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஏதோ பெருசாகிட்டு இருக்குது. எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம். வெந்தய கருவேப்பிலை ஒட்டுக்கா போட்டுடலாம்ல. வெந்தயம் கருவேப்பிலை ஒட்டுக்கா போட்டுடலாமாம்மா. அப்போ ஒட்டுக்கா போட்டு திரும்ப நம்ம என்ன வந்துட்டு பெரிய வெங்காயம், ஐயோ பெரிய வெங்காயங்கிற அது பேர் என்ன, மிளகாக்கு என்ன பண்ணோமோ அதே தான் இதுக்கும் பண்ண போகிறோம். வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து போட்டுடுறேன். இன்னைக்கு நம்ம செய்யறதா குழம்பு. கொட்டிட்டா ஆமா, கொஞ்சம் கஷ்டம்தான் போல. ஓ, அம்மாங்க செய்யும் போது கடமையா இருக்கு, பிள்ளைங்க செய்யும் போது அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கா? இது வந்துட்டு தக்காளி அப்படியே போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் ஆயிருமாமா, சீக்கிரமா வணங்கிரும் நாங்க. அதனால நம்ம கொஞ்சம் நிறையவே போட்டுடலாம், ரொம்ப சீக்கிரமா ஆகட்டும். ஓகே, இப்போ பயங்கரமா வணங்கிருச்சு, செம்மையா வணங்கிருச்சு. தக்காளியில காணும். இப்போ வந்துட்டு தேங்காய் மட்டும் போட்டுக்கலாம். அதாவது இவ்வளவுதான், கொஞ்சம் ஒரே ஒரு பிடி போட்டா போதுமாம்மா. ஓகேங்களா? இதையும் சேர்ந்து இப்படி வணக்கிட்டு கடைசியா மல்லித்தூள் போட்டு இறக்கி வச்சு மிக்சியில் அடிச்சிடலாம். ஓகே, தேங்காய் நல்லா வணங்கணுமாம்மா. போதும். மல்லித்தூள் வந்துட்டு அப்படியே ஒரு 3 பெரிய ஸ்பூன்ல மல்லித்தூள் நிறையவே போட்டுக்கலாம். மல்லித்தூள் தான் மீன் குழம்புக்கு டேஸ்டே. போட்ட உடனே நல்ல வாசமா இருக்கு. ஓகே, நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு அரைச்சிருங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இவ்வளவுதான் மீன் குழம்பு, ரொம்ப ஈஸியா இருக்கு. கடுகு போட்டாச்சு, நல்லா பொரியட்டும். பொரியும் போது திரும்பவும் வந்துட்டு தக்காளி, சரி படப்பட சவுண்டு கேட்கும் போது வந்து நீங்க சடசடன்னு இதை பச்சை மிளகா, இந்த காஞ்ச மிளகா, தக்காளி, இது கருவேப்பிலை எல்லாம் ஒட்டுக்கா போட்டு விட்டுருங்க. போட்டு திரும்ப வணக்கிடணும். ஓகே, படப்பட லைட்டா சவுண்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனா அது இங்க இல்ல, அந்த பக்கத்து இதுல. ஓகேயா? இப்போ நம்ம கொட்டிடலாம் அப்படியே. போதும். பறக்க விட்டேன் நான். ஓகே, ஃபுல்லாமே வந்து நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வணக்கும் போது நல்லெண்ணெய் தான், இப்போ நம்ம வணக்கும் போது நல்லெண்ணெய் தான். இது நல்லா நல்லா வணங்கி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற, முன்னாடியே வணக்கி வச்சிருந்தோம்ல, அதை அரைச்சி வச்சிருக்கேன். அதுவும் மீன் கொழுப்பும் வந்துட்டு வச்சிருக்கிறேன். இது அப்படியே இது கூட போட்டுடலாம். இப்போ வந்துட்டு இந்த வணக்கி வச்சிருக்கிறத அப்படியே போட்டுடலாம். இது வந்துட்டு அப்படியே ஒட்டிட்டு இருக்கிறதுல தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா அப்படியே ஸ்லோவாக கலக்குங்க, எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். இது அப்படியே சிக்கன் லெக் பீஸ் அப்படியே மிதக்கிற மாதிரி இமேஜின் பண்ணா கூட நல்லா இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம புளி ஊற்றிடுவோம். இப்போ சிக்கன் போட முடியாதுல்ல, அதனால மீன் போடலாம். ஓகே, நம்ம செம்மையா இருக்கு. ஓகே, இப்போ திரும்ப அதே ஜார்ல கழுவி வச்சு தண்ணி, எல்லாம் கழுவின தண்ணியில் தான் நான் மீன் குழம்பு செய்கிறேன். ஓகே, சைடில் எங்கள் அம்மா உப்பு போட்டாங்க. நல்லா வந்திருக்குது, சூப்பராக வந்திருக்குது. அப்படியே இப்போ வந்துட்டு மீனை மட்டும் இறக்கிட்டோம்னா ரெடியாக இருந்தேன். இப்போ ஓகே, நல்லா நல்லா கொதிக்கும் போது மீன் போடணுமாமா. அப்பதான் வந்துட்டு மீன் நீந்தாது, வெந்துடும். வெந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். இந்த காமெடிக்கெல்லாம் நீ சிரிக்கிற, என்ன கேவலமா கேட்பாங்க. ஏண்டா கொதிக்கிற எண்ணெயில கொதிக்கிற குழம்புல மீனை போட்டு நீந்த சொல்றியா அப்படிம்பாங்க. ஆனா இது இல்லை, எங்கடா மீன்? ஆனா மீன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படியே அழகா உள்ள போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, தைரியமா உள்ள போடுறேன்.